வெல்கம் டு மை சேனல். எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பதநீர் சாதம் பார்க்க போகிறோம். இந்த வெயில் நேரத்தில் பதநீர் சாதம் அவ்வளோ நல்லது. இந்த கொரோனா டைமில் நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இந்த மாதிரி சாதம் வீக்லி 1 டைம்ஸாவது சாப்பிடுங்க. இது ஒரு சீசனில் தான் கிடைக்கும். இப்போ நம்ம பதநீர் சாதம் செய்ய ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு ஆர்கானிக் அரிசி. ஒரு தட்டாப்பயிறு வச்சுருக்கோம், பதநீர் வச்சுருக்கோம். பதநீர் வந்து நம்ம இது சட்டியில் தான் வேக வச்சு வைக்கணும். இன்னும் குக்கரில் வச்சோன்னா பதநீர் வேஸ்ட்டாக வெளியே போயிடும். அதனால் குக்கரில் சமைக்காதீங்க. ஏற்கனவே தட்டாப்பயிரை ஊற வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா அரிசியை களைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் பதநீரில் ஊற வச்சா போதும். ஒரு 6 டம்ளர் பதநீர் விடுங்க. ஏன்னா நம்ம சட்டியில் தானே வேக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் குறைவாயிடும். அதனால் இதே நீங்கள் 6 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிங்கன்னா பதநீர் வேஸ்ட்டாக வெளியே போயிடும். அதனால் நீங்கள் சட்டியிலே வேக வைங்க. கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு சட்டியில் ட்ரான்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த பதநீர் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். அரிசி ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அந்த பதநீர் சாதம் ரெடி ஆகிட்டு நல்லா குலைவாக அழகாக அந்த கருப்பட்டி கலரில் வந்துட்டு ஒரிஜினல் பையனா இப்படி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிடல. அவ்வளோ ஒரு இனிப்பு. வேறு எந்த இனிப்புமே நாங்கள் சேர்க்கலை. அந்த பதநீரில் உள்ள இனிப்பு தான். அந்த கருப்பட்டியோட நிறமே அந்த சாதத்தில் வருது பாருங்கள். அப்போ இப்போ தட்டாப்பயிரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நான் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. காலையில் செஞ்சு சாப்பிடுங்க. இதை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அவ்வளோ ஒரு இனிப்பு. இந்த கருப்பட்டி மனம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த சாப்பாடு சாப்பிடல. நீங்கள் பச்சரிசியில் செய்யுங்க. வேணும்னா புழுங்கல் அரிசியில் செஞ்சுன்னா கூட கொஞ்சம் பதநீர் விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். தேங்காய் பூ போட்டுவிடுங்க. தேங்காய் பூ போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தேங்காய் பூ போட்டுக்கிடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் மாதிரி கட்டியாக வேணும்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. என்னென்னா கொஞ்சம் குலைவாக அப்படி சாப்பிடணுன்னா இறக்கும் போச்சு நல்லா ஒரு டம்ளர் பதனியை விட்டு நல்லா கிண்டி கிளறி இறக்குங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு மாதம் சீசனில் தான் கிடைக்கும். உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த பதநீரை ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. நான் கொலன்னு வேணும்னுக்காண்டி இறக்கும் போச்சில் பதநீரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆட் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு இனிப்பு விடும். ஒரிஜினல் கருப்பட்டி மலைனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருப்பட்டியோட நிறமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த பதநீர் சாதம் ரெடி. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.